அட்லாண்டிக் மகா சமுத்திரத்தை கடந்து புதிய நிலத்திற்கு போய் சேர்ந்த ஒரு பிரயாணம் பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக தேசம் உருவாவதற்கு அடித்தளமாக இருந்தது. அதுதான் மேஃப்ளவர் என்கிற கப்பலின் பிரயாணம். பிளடி மேரியால் ப்ராட்டஸ்டன்ட் மக்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். பிளடி மேரி காலத்தில் மட்டுமல்ல, அதற்கு பிறகும் குயின் எலிசபெத் காலத்திலும் இங்கிலாந்திலேயே ப்ராட்டஸ்டன்ட் பிரிவை சேர்ந்தவர்களும் துன்புறுத்தப்பட்டார்கள். அதனால் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து சபைக்கு அடிபணியாதவர்கள் எல்லாருமே வேறு தேசங்களுக்கு ஓடி போனாங்க. இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ப்ராட்டஸ்டன்ட் மக்கள் எல்லாருமே இங்கிலாந்துடைய ப்ராட்டஸ்டன்ட் சபையாகிய சர்ச் ஆஃப் இங்கிலாந்து கீழே தான் இருக்கணும். அந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து என்பது இங்கிலாந்து அரசாங்கத்துக்கு கீழே, அதாவது ராஜா அல்லது ராணிக்கு கீழே தான் வரும். அப்போது இந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும். இதை விட்டு பிரிந்து போகிறோம் அப்படின்னு வெளியே போனாலே அது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்பட்டது. அப்போ ரோமன் கத்தோலிக்க போப்பு மார்க்க கட்டமைப்பு இதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. இப்போ இங்கிலாந்தில் எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லா ப்ராட்டஸ்டன்ட் அமைப்பினரும் சர்ச் ஆஃப் இங்கிலாந்துக்கு கீழே ஒருங்கிணைந்து வரணும் அப்படிங்கிறது தான் அங்கே ராஜா ராணியுடைய விருப்பமாக இருந்தது. கிறிஸ்தவர்கள் சத்திய கருத்தில் ஒருமைப்பாட்டோடு இருக்கணும், அதற்கான சீர்திருத்தங்கள்லாம் நடக்கணும் என்கிற நோக்கம் இவங்களுக்கு கிடையாது. இவங்க அரசாங்கத்துக்கு உதவியாக இந்த மத அமைப்பு ஒரே அமைப்பாக கட்டமைக்கப்படணும். அதற்கு இணக்கமாக இல்லாதவர்கள் எல்லாருமே ஒடுக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். இதனால் மத சுதந்திரம் இல்லைன்னு சொல்லி பல ப்ராட்டஸ்டன்ட் அமைப்பினர்கள் இங்கிலாந்தில் இருந்து ஹாலந்து தேசத்துக்கு வந்து குடியேறினாங்க. ஹாலந்து தேசத்துலேயும் இவங்களுக்கு சரியான வேலை கிடைக்கல, இவங்களே ஓடி வந்திருக்கிறாங்க இல்லையா, அதனால் இவங்களை கசைக்கு பிழிந்தாங்க. அங்கே இவர்களுடைய வாழ்க்கை மிக கடுமையானதாக இருந்தது. இப்படிப்பட்ட சூழலில் 1610 இங்கிலாந்தில் முதலாம் ஜேம்ஸ் மன்னர் ஆகிறாரு. அப்போது இங்கிலாந்து மன்னரும் ஹாலந்தும் ஒரே அணியில் வர்றாங்க. இவங்களுக்கு இடையில் ஒரு உடன்படிக்கை வருது. ஏன் அப்படின்னா, அப்போது ஸ்பெயின் சாம்ராஜ்யம் பலத்த சாம்ராஜ்யமாக வளர்ந்து கொண்டு வருது. அப்போது ஸ்பெயினுடைய கட்டுப்பாடுகளை ஹாலந்து வந்துடலாங்கிற நிலை இருக்குது. அப்போது ஸ்பெயினை எதிர்ப்பதற்காக இங்கிலாந்து மன்னர் ஹாலந்தோட நெருக்கமாக வர்றாரு. இதனால் இந்த ப்ராட்டஸ்டன்ட் பிரிவினர்களுக்கு ஆபத்து வருது. ஒன்று, இங்கேயும் கிங் ஜேம்ஸுடைய ஆதிக்கம் வந்துடலாம், அப்படி இல்லைன்னா ஸ்பெயினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரலாம். எப்படி வந்தாலும் இவங்களுக்கு அது பிரச்சனை தான். ஏன்னா ஸ்பெயின் வந்து கத்தோலிக்க மதத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தேசம். அது மட்டும் இல்லாமல் ஹாலந்தில் இருக்கக்கூடிய மக்களுமே கூட இவர்களுடைய நம்பிக்கைகளுக்கு எதிராக இருந்தாங்க. இவர்களோட வாக்குவாதம் பண்ணாங்க, அது வன்முறையில் போய் முடிந்தது. அப்போது இவர்களுக்கு அங்கே ஐரோப்பிய தேசங்களும் பிரிட்டனும் இவங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் இல்லை, வேலைகளும் மிக கடுமையாக இருந்தது. அப்போ வாழ்வதற்கான ஏற்ற சூழலும் இல்லை. அப்போ இதைவிட புதிய உலகம் என்றழைக்கப்படும் அமெரிக்காவுக்கே போய் குடியேறிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. ஆனால் இது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. ஏன்னா அப்பொழுது ஐரோப்பிய தேசங்கள் அமெரிக்காவில் வந்து குடியேற்றங்களை ஏற்படுத்தலை, இன்னும் அங்கே ஒரு தேச கட்டமைப்பெல்லாம் உருவாக்கலை. அமெரிக்கா முழுவதும் பெரும்பாலும் காடுகள் நிறைந்து இருந்தது. அது வட அமெரிக்கா முழுவதுமே காடுகள், சமவெளிகள் தான். அங்கங்கே செவ்விந்தியர்கள் என்று அழைக்கப்படும் பழங்குடிகள் இருந்தாங்க. இவங்க பல இனக்குழுக்களாக இருந்தாங்க. அவங்களுக்குள்ளே யுத்தங்கள் நடக்கும். ஆனால் இவர்கள் யாரும் ஒரு தேச கட்டமைப்பை உருவாக்கலை, ஒரு பட்டணம் இப்படியெல்லாம் உருவாக்கலை. அவர்கள் கூடாரங்கள் அமைத்து கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. தென் அமெரிக்காவில் தான் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் இருந்தது. இன்கா நாகரிகம் என்கிற அந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அங்கே தென் அமெரிக்காவில் கீழே சிலி வரைக்கும் பெரிய ஒரு எம்பையராக இருந்தது. அவர்களோடு ஸ்பானிஷ் யுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வட அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா மெக்சிகோவுக்கு கீழே அந்த மத்திய அமெரிக்காவில் அஸ்டக் நாகரிகம் ஒரு சின்ன தேசமாக இருந்தது. ஆனால் ஐரோப்பியர்கள் அங்கே சென்ற அந்த காலகட்டத்தில் அது ஏற்கனவே வீழ்ச்சியடைந்த ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தது. அப்போ அமெரிக்காவில் ஒரு முன்னேறிய நாகரிகம், பெரிய தேசங்கள் எதுவும் கிடையாது. ஐரோப்பா ஆப்பிரிக்காவில் இருந்து அட்லாண்டிக் மகா சமுத்திரத்தை கடந்து ஒரு மிகப்பெரிய தூரத்தை கடந்து போகணும். அப்போ பக்கத்துலேயே தேசங்கள் கிடையாது, ஒரு வியாபார தொடர்புகள், தொழில் முன்னேற்றம், அறிவியல் முன்னேற்றம் எதுவுமே இல்லாத ஒரு கண்டமாக இருந்தது. இந்த காரணங்களால் தான் குடியேறுவது அப்படிங்கிறது மிக கடினமானதாக இருந்தது. ஏற்கனவே இப்படி குடியேற்றத்துக்கு முயற்சி செய்த பலரும் தோல்வியடைந்திருக்கிறாங்க. இங்கிலாந்துடைய முதலாவது குடியேற்றம்னா 1609-10 இங்கே விர்ஜினியாங்கிற பகுதியில் ஜேம்ஸ்டவுன் என்கிற ஒரு குடியிருப்பில் இருந்த 500 பேரில் 440 பேர் பஞ்சத்திலையும் பட்டினிலையும் இறந்து போயிட்டாங்க. ஏன்னா அந்த குளிர்காலத்தை அவங்க சமாளிக்க முடியல, சரியாக விளைச்சல் இல்லை. இப்படி ஆரம்பகால குடியிருப்பு முயற்சிகள் தோல்வி அடைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பழங்குடி மக்களாலும் எப்பொழுதும் ஆபத்து இருக்குது அப்படிங்கிற செய்தியும் வந்தது. அப்போது இவ்வளவு ஆபத்து நிறைந்த, சவால் நிறைந்ததாக இருக்குது அப்படிங்கிறனால தான் இவர்கள் நாங்கள் அமெரிக்காவில் போய் குடியேற போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு ஆபத்துகள் இருக்குது, இவங்க மட்டத்தனமாக முயற்சி பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் கருத்துக்கள் வந்தது. ஆனாலும் இவர்களுடைய வாழ்க்கை முறை இங்கேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மத சுதந்திரம் கிடையாது, இவர்கள் மத நம்பிக்கைக்காக இங்கே கொல்லப்படுகிறார்கள். அதனால் இதை விட அங்கே போகிறதே மேல் என்கிற முடிவுக்கு வர்றாங்க. அந்த முடிவில் உறுதியாக இருக்கிறாங்க. அப்போ அமெரிக்காவில் குடியேறுவதற்கான எல்லா முயற்சிகளையும் அவங்க எடுக்க ஆரம்பித்தாங்க.
இங்கிலாந்தில் இருந்து இப்படி மத சுதந்திரத்திற்காக ஒரு 400 பேர் ப்ராட்டஸ்டன்ட் பிரிவை சேர்ந்தவர்கள் இங்கே ஹாலந்தில் வந்து இருந்தாங்க. இவர்கள் அமெரிக்காவுக்கு போகணுன்னு முடிவெடுக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அதற்கு தயாராக முடியல. ஏன்னா இந்த பயணத்தில் அவங்க பங்கெடுக்கணுன்னா அதற்கு தேவையான பொருட்களை சேர்க்கணும், நிறைய பணத்தை செலவழிக்க வேண்டியிருக்கும். ஆனால் அவங்களுடைய சூழ்நிலை, அவங்க குடும்பம், அவங்க தொழில் இதெல்லாம் அதுக்கு ஒத்துழைக்கலை. அவங்களால தயாராக முடியலன்னா அவங்க இந்த பயணத்தில் பங்கெடுக்க முடியாது. அப்போ அதை யாரெல்லாம் செய்ய முடியலையோ அவர்களெல்லாம் நாங்கள் வர முடியாது. சரி, முதல்ல அதற்கு வசதி இருக்கிறவங்க, வலு உள்ளவர்கள், இளைஞர்கள் எல்லாம் போங்க, எதிர்காலத்தில் அடுத்த கப்பல்கள் புறப்படும்போது நாங்கள் வர்றோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதனால் எல்லாருமே அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு தயாராக இல்லை. அதனால் 85 பேர் மட்டும் தயாராக இருக்கிறாங்க. அவங்க கிளம்புறதுக்கு ஆயத்தமாகறாங்க. இது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியது. ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க சகோதரர்களாக ரொம்ப ஐக்கியமாக பழகியிருந்தாங்க. இப்போ அவங்க பிரிந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நெருங்கிய சகோதரர்களாக ஒரு குடும்பமாக இருந்தவங்களாம் அங்கே பிரிய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்கலை. பிரிந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்டத்துக்கு போகிறாங்க, போய் சேருவாங்களா தெரியாது. ஸோ அதனால் அந்த பிரிவு மிகப்பெரிய சோகத்தையும் அழுகையையும் அங்கே கொண்டு வந்தது. கண்ணீரோடு அவங்க ஜெபம் பண்ணி வழி அனுப்பி வைத்தார்கள். அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற அந்த தூண்டுதலை கொண்டு வந்தவர் வந்து ஜான் ராபின்சன் என்கிற ப்ரௌனிஸ்ட் மூவ்மெண்ட்டை சேர்ந்தவர். இவர் இந்த பிரயாணத்தில் பங்கெடுக்கலை. ஏன்னா அந்த பிரயாணத்தில் பங்கெடுக்காமல் அங்கேயே தங்கி இருக்கிறவங்கள கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜான் ராபின்சன் அங்கேயே இருக்கிறாரு. இவர்களை ஜெபம் செய்து வழி அனுப்பி வைக்கிறாரு. ஸ்பீட்வெல் என்கிற கப்பலை ஏற்பாடு செய்து அந்த கப்பல் மூலமாக ஹாலந்தில் இருந்து இங்கிலாந்துக்கு வர்றாங்க. இங்கிலாந்தில் தான் அவங்கள அமெரிக்காவுக்கு கொண்டு போகிறதுக்கு மேஃப்ளவர் என்கிற பெரிய கப்பல் வருது. அப்போ இவர்கள் பணம் திரட்டி ஸ்பீட்வெல், மேஃப்ளவர் 2 கப்பல்களையும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 கப்பல்களில் மேஃப்ளவர் பெரியது, அதனால் அதிக மக்கள் அதில் தான் இருப்பாங்க. இந்த ஸ்பீட்வெல்லில் கொஞ்சம் பேரும் பொருட்களும் இருக்கும். 2 கப்பல்லுமே பொருட்கள், அந்த ஸ்டோரேஜ் எல்லாமே ஏற்றிருப்பாங்க. ஸோ இந்த 2 கப்பல்கள் மூலமாக அட்லாண்டிக் மகாசமுத்திரத்தை கடந்து இவங்களை அங்கே அமெரிக்காவில் கொண்டு போய் விட்டுட்டு வரணும். இவர்களை தவிர அந்த கப்பல் கேப்டன், அதில் வேலை செய்கிறவங்க, அவங்க ஒரு 30 பேர் இருப்பாங்க. மேஃப்ளவர் ஸ்பீட்வெல் கப்பலோட பெருசு அப்படின்னு சொன்னாலும் இப்போ இருக்கக்கூடிய கப்பல்களோடு ஒப்பிடும்போது மேஃப்ளவர் கப்பல் மிகச்சிறிய கப்பல் தான். இந்த மேஃப்ளவர் கப்பலுடைய அளவு பார்த்திங்கன்னா 80 அடி நீளம், 20 அடி அகலம். ஆனால் 2 கப்பல்களில் போகும்போது அவங்களுக்கு போதுமான இடம் இருக்கும், பொருட்களை வைக்கவும் இடம் இருக்கும். இப்போ பயணிகள்னு பார்த்தாலே 102 பேர். அதற்கு பிறகு அந்த கப்பலில் வேலை செய்யக்கூடிய மாலுமிகள், கப்பல் கேப்டன், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸ்பீட்வெல் கப்பல் ஹாலந்தில் இருந்து புறப்பட்டு இங்கிலாந்துடைய தெற்கு பகுதியில் சவுத்தாம்ப்டன் என்கிற பகுதிக்கு வந்து சேர்ந்துருது. இந்த மேஃப்ளவர் கப்பல் லண்டனில் இருந்து தேம்ஸ் நதி வழியாக கடலுக்கு வந்து சவுத்தாம்ப்டனுக்கு வந்துடும். இதற்கு பிறகு 2 கப்பல்களும் சேர்ந்து பிரயாணித்து அமெரிக்காவுக்கு போகணும். இப்படி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஜூலை 22ஆம் தேதி அவங்க இங்கிலாந்தில் இருந்து கிளம்பி அவங்க பிரயாணத்தை ஆரம்பிச்சிருக்கணும். அதுதான் அவங்களுடைய திட்டமாக இருந்தது. ஏன்னா அமெரிக்காவில் இந்த நவம்பர், டிசம்பர்லலாம் குளிர்காலம் ஆரம்பிச்சிடும். டிசம்பரில் கடுமையான குளிர் பனியெலாம் ஆரம்பிச்சிடும். அப்போ அதுக்கு முன்பாகவே அவங்க போய் சேர்ந்து அங்கே குடியிருப்புகளை உருவாக்கி வீடுகள்லாம் கட்டி அவங்க குளிர்காலத்துக்கு முன்பே தயாராகிடணும். இதுதான் அவங்களுடைய திட்டம். ஆனால் அந்த ஸ்பீட்வெல் கப்பலில் நீர் கசிவு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் அதை சரி பண்ணுறதுக்கு நாள் ஆகுது. இதனால் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தான் கிளம்புனாங்க. இப்படி 2 கப்பல்களும் கிளம்பி கடலில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் திரும்பவும் ஸ்பீட்வெல் கப்பலில் நீர் கசிவு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் 2 கப்பல்களுமே திரும்பி இங்கிலாந்துக்கு வருது. பக்கத்துலேயே டார்மவுத் என்கிற துறைமுகத்துக்கு போகிறாங்க. அங்கே இதை சரி பண்ணுறதுக்கான வேலை நடக்குது. அப்போ இந்த கப்பலை சரி செய்து திரும்பவும் கிளம்புறாங்க. இவங்க கிளம்பி இங்கிலீஷ் சேனலை தாண்டிட்டாங்க. அதாவது இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதி. இதை தாண்டி அட்லாண்டிக் மகாசமுத்திரம் ஆரம்பிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 320 கிலோமீட்டரை தாண்டின பிறகு திரும்பவும் ஸ்பீட்வெல் கப்பலில் பிரச்சனை வருது. அதனால் திரும்பவும் 2 கப்பல்களுமே திரும்பி இங்கிலாந்தில் பிளைமவுத் என்கிற ஒரு துறைமுகத்துக்கு வருது. அங்கே வந்து அதை சரி பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஸ்பீட்வெல் வந்து இந்த பெரிய ஒரு பிரயாணம் அட்லாண்டிக் மகாசமுத்திரத்தை கடக்கிற அளவு அதற்கான தகுதி இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் வேறு வழி இல்லை, இந்த ஸ்பீட்வெல் கப்பலை அவங்க இந்த பிரயாணத்துக்கு பயன்படுத்த முடியாது. அதனால் சிலர் நம்பிக்கை இழந்து, அந்த ஸ்பீட்வெல் கப்பலில் இருந்த சிலர் வந்து நாங்கள் திரும்பி எங்கள் வீடுகளுக்கு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இங்கிலாந்தில் அவங்கவுங்க பகுதிகளுக்கு போயிடுறாங்க. ஆனாலும் நிறைய பேர் எப்படியாவது அமெரிக்காவுக்கு போய் ஆகணும் அப்படின்னு உறுதியாக இருக்கிறாங்க. அதனால் இந்த ஸ்பீட்வெல் கப்பலில் இருந்து அவங்க மேஃப்ளவர் கப்பலுக்கு வந்துடுறாங்க. இப்போது 2 கப்பல்களில் இருக்க வேண்டிய மக்கள், உணவுப் பொருட்கள், இது எல்லாமே இந்த ஒரே கப்பலில் ஏற்றப்படுது. அப்போ மேஃப்ளவர் கப்பல் ஏற்கனவே சின்ன கப்பல் தான். ஆனால் இதில் இப்போது அமெரிக்காவுக்கு போக வேண்டிய மொத்த பிரயாணிகளும் இங்கே வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட 102 பேர் ஏறிடுறாங்க.
இது தவிர 25-30 மாலுமிகள் இருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 130 பேர் இப்போ இந்த மேஃப்ளவர் கப்பலில் இருக்கிறாங்க. அப்போது இன்னும் இட நெருக்கடி ஆயிடுது. அந்த கப்பலுடைய மேல் தளத்தில் மாலுமிகள் இருப்பாங்க. ரொம்ப ஆபத்தான பகுதி, அங்கே இருக்க முடியாது. அப்போ அதோடைய கீழ்த்தளத்தில் தான் இவங்க இருக்க முடியும். அதுலேயும் பாருங்கள் 80க்கு 20, அதில் பொருட்கள் மற்ற கருவிகள்லாம் போக மீதி இருக்க இடத்துல தான் இருக்கணும். அதில் இந்த 102 பேர் இருக்கணும். அப்போது ரொம்ப நெருக்கமாக தான் இருந்திருக்கும். எந்த ப்ரைவசியும் கிடையாது. அதே நேரத்தில் கப்பலில் விட்டு வெளியெல்லாம் அவங்க போக முடியாது. தொடர்ச்சியாக அமெரிக்கா போகிற வரைக்கும் அவங்க அந்த இடத்துல தான் இருக்கணும். அதனால் இட நெருக்கடி, சரியான காற்றோட்டம் இருக்காது. அது மட்டும் இல்லை, சீ சிக்னஸ் பலருக்கும் வந்துடும். கப்பல் அலைகளில் தூக்கி அடிக்கப்படும்போது பலருக்கும் குடலை பெரட்டிடும். அப்போ இந்த பிரயாணம் முழுவதுமே அந்த பகுதியே ஒரு சுகாதாரம் இல்லாத பகுதியாக தான் இருக்கும். ப்ரைவசி இருக்காது. அப்போ அந்த பகுதியில் எப்படி தான் அவங்க இருந்தாங்களோ அதை யோசித்து பார்க்கும்போது நமக்கு பயங்கரமாக இருக்குது. அப்போது அது மிக கொடூரமான ஒரு பிரயாண அனுபவமாக தான் இருந்திருக்கும். இந்த வரலாற்றை படிக்கும்போது இங்கே நம்ம ஊரில் நடந்த சில சம்பவங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. முன்பு அதிகமாக அரசு பேருந்துகளில் தான் பிரயாணம் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா அப்போது தனியார் பேருந்துகள் அதிகம் கிடையாது. அப்படி பிரயாணம் பண்ணும்போது இந்த அரசு பேருந்துகள் அடிக்கடி பிரேக் டவுன் ஆகிரும். அங்கே திருநெல்வேலியில் இருந்து இந்த சென்னை வரை வர்றோன்னா அங்கே கால்வாசி தூரம் கூட போயிருக்காது. அதுக்கு முன்பாக எங்கள் மதுரைக்கு முன்னாலே பிரேக் டவுன் ஆகிரும். அப்போ மக்களெல்லாம் இறக்கி விட்டுருவாங்க. பின்னால் வரக்கூடிய இன்னொரு அரசு பேருந்தில் எல்லாத்தையும் ஏற்றி அனுப்புவாங்க. இதை மாதிரி அனுப்புவோம். எனக்கு 2-3 தடவை நடந்திருக்கு. அப்போது நம்ம முன்கூட்டியே புக் பண்ணி அந்த சீட்டில் உட்காந்துருந்தா இவங்க பிரேக் டவுன் ஆகிடுச்சு, நம்மளை ரோட்டில் இறக்கி விட்டுருவாங்க. அடுத்து பின்னால் வரக்கூடிய அரசு பேரில் ஏற்றி விட்டாலும் அங்கே சீட்டு இல்லாமல் இருக்கும். சில நேரம் கடைசி சீட்டு தான் கிடைக்கும். அப்போது ஏன் இப்படி அடிக்கடி நடக்குது? அதுவும் கிளம்பி கொஞ்ச நேரத்தில் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, அவங்க வேணும்னே பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லி நிறுத்தி போட்டுறாங்க. ஏன்னா அப்போ தான் வண்டி கிளம்பி இருக்குது. வண்டி கிளம்புறதுக்கு முன்னாலே அவங்க இதெல்லாம் சோதித்து பார்த்து தான் வண்டியை எடுத்துருக்கணும். அப்போ ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, சரியான அளவு கூட்டம் சேரலை, பஸ் ஃபுல்லாகலை அப்படின்னோடனே இவங்க இதை பிரேக் டவுன்னு சொல்லி நிறுத்திட்டு பின்னால் வர இன்னொரு வண்டியில் ஏற்றுறது மூலமாக அந்த வண்டியில் இவங்களுக்கு பஸ் முழுவதுமே அதற்கு அதிகமாகவே இவங்களுக்கு காசு கிடச்சிருது. ஆனால் கஷ்டம் யாருக்குன்னா, முன்கூட்டியே ரிசர்வ் பண்ணி போகக்கூடிய மக்களுக்கு தான். இந்த மாதிரி தான் ஒரு சந்தேகத்தை அங்கே வில்லியம் பிராட்ஃபோர்டு என்பவர் எழுப்பினார். இவர் அந்த பில்கிரிம்ஸ் தலைவர்களில் ஒருத்தர். இவருடைய குறிப்பேடுகளை பார்க்கும்போது இவர் இந்த சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார். 2 முறை இப்படி கசிவு இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னு இந்த கப்பலை கொண்டு போய் சரி பண்ணுறோன்னு சொல்லி அதை சரி பண்ண முயற்சி செஞ்சுட்டு அப்புறம் இல்லை முடியாதுன்னு சொல்லி திரும்பி போயிட்டாங்க. ஆனால் இதற்கு பிறகு அந்த ஸ்பீட்வெல் கப்பல் பல பிரயாணங்களை மேற்கொண்டிருக்கு. பல வருஷங்கள் வேலை செய்து அதனுடைய முதலாளிக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. அப்போ அந்த கப்பல் நல்ல நிலைமையில தான் இருந்திருக்கு. அப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, அந்த கப்பல் அந்த கேப்டனுக்கு ஒருவேளை இந்த அமெரிக்காவுக்கு போகக்கூடிய இந்த பிரயாணம் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு பயந்துருக்கலாம். அல்லது அங்கே போன பிறகு கூட அந்த குடியேற்றங்கள் ஏற்படுத்தணும், அப்போ அங்கே சரியான உணவு கிடைக்காமல் போயிடலாம், பட்டினி கிடக்க நேரிடலாம், இப்படிலாம் பயந்து போய் அவர் இந்த பிரயாணத்தை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த கப்பலில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்பி போயிட்டார். இப்படி அவர் அந்த சந்தேகத்தை எழுதியிருக்கிறாரு. இப்படி அவங்க பாதியிலே போனதுனால தான் அதிக அளவு பிரயாணிகளை ஏற்றிக்கிட்டு இந்த மேஃப்ளவரில் இவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாயிற்று. இதற்கு பிறகு மேஃப்ளவர் கிளம்பணும் அப்படின்னா சரியான காற்று வீசணும். அதற்காக கொஞ்சம் காத்திருக்கிறாங்க. சரியான காற்று இதெல்லாம் வந்த பிறகு மேஃப்ளவர் 16ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கிளம்புது. இப்படி அவர்கள் திட்டமிட்டதை விட மிக தாமதித்து தான் கிளம்புறாங்க. ஆக இப்படி இவர்களுடைய பயணம் ஆரம்பிக்கும் போது காற்று அவர்களுக்கு சாதகமாக வீசுது. அதுக்கு தான் அவங்க 7 நாள் காத்திருந்தாங்க. இப்படி அங்கே காற்று வீசக்கூடிய திசை அதையும் கணிப்பாங்க. அதே போல் கடல் நீரோட்டம் உண்டு, அதையும் கணித்து அதற்கேற்ப பாய்மரத்தையும் சுக்கானையும் திருப்பி அவங்க நினைத்து அந்த டைரக்ஷனுக்கு போக முடியும். ஆனாலும் அட்லாண்டிக் மகாசமுத்திரத்துக்கு உள்ளே போன பிறகு அங்கே இந்த பருவகால மாற்றத்தால் வரக்கூடிய பெரும் புயல்கள், சூறாவளி காற்று, டெம்பஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய பலத்த காற்று, கடல் அலைகள், இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே முடியாது. இதெல்லாம் கப்பலை மிக மோசமாக தாக்கும், கப்பலை மூழ்கடிக்கக்கூடியது. இப்போ இருக்க நவீன கப்பல்களை மாதிரி கிடையாது. அப்போ இருக்கக்கூடிய பாய்மர கப்பல்கள் இந்த புயல்களால் அதிகமாக பாதிக்கப்படும். அதுவும் இந்த மேஃப்ளவர் கப்பல் மிகப்பெரிய கப்பலோ அல்லது புதிய கப்பலோ கிடையாது. இந்த கப்பலுடைய அதிகபட்ச நீளம் 100 அடி. இந்த கப்பலுடைய மிக அகலமான பகுதி அப்படின்னு பார்த்தோன்னா 25 அடி அகலம் இருக்கும். இது ஒரு பெரிய கப்பல் கிடையாது. இதில் 130 பேர் பிரயாணம் பண்ணுறாங்கன்னா இந்த எண்ணிக்கை மிக மிக அதிகம். அதனால் மேலே மாலுமிகளுக்கான இடம் இருக்கும். அவங்க அந்த டெக்கில் மேலே நின்று வேலை செய்வாங்க. இந்த காற்று, அலை இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது. அங்கே நின்றுட்டு இருந்தோன்னா அடித்து கடலுக்குள்ளே தள்ளிடும்.
அதனால் அங்கே வேலை பார்க்கக்கூடியவர்கள் மாலுமிகள் மட்டும்தான் அங்கே இருக்க முடியும். அதனால் கீழ்த்தளத்தில் தான் எல்லா பயணிகளும் அங்கே இருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு போதுமான இடம்லாம் கிடையாது. படுக்கணுன்னா கரெக்டாக அவங்க படுக்கிறதுக்கான ஒரு பெட்டுக்கான அளவு தான் ஒவ்வொருத்தருக்கும் இடம் இருக்கும். அங்கே அமெரிக்காவில் அவங்க காலனி அமைக்க தேவையான கருவிகள், பொருட்கள் இதெல்லாம் ஏற்றிருக்காங்க, உணவுப் பொருளை ஏற்றிருக்காங்க. ஆனால் உணவுப் பொருட்கள் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ரொம்ப தாமதம் ஆகிட்டு. அப்போ இந்த ஒரு மாதத்துலேயே அவங்க சேர்த்து வைத்த பல உணவுப் பொருட்களும் செலவழிஞ்சிட்டு. இப்போ அவங்க சீக்கிரமாக 2 மாதத்துக்குள்ளே அமெரிக்காவுக்கு போகணும். அங்கே குளிர்காலம் ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னால் அவங்க செட்டில் ஆகணும். அதெல்லாம் விட முக்கியமானது, இப்போ இந்த அட்லாண்டிக் மகாசமுத்திரத்தை அவங்க கடக்கணும். இந்த புயல்கள் இதெல்லாம் தாண்டி அவங்க வெற்றிகரமாக போவாங்களா என்பது கேள்வி. அதெல்லாம் விட அந்த இட நெருக்கடி, போதுமான சுகாதாரம் இல்லாத நிலை, இது எல்லாமே அவர்களுக்கு பல உபாதைகள், நோய்களை கொண்டு வந்தது. சிலர் குடும்பத்தோட பிரயாணம் பண்ணுறாங்க, மனைவி குழந்தைகளோட பிரயாணம் பண்ணுறாங்க. அப்போ இவ்வளவு நெருக்கமாக அவங்க உட்கார்ந்து போகும்போது இவருக்கு ஒரு அனுசரித்து சகிப்புத்தன்மையோடு போக வேண்டியிருந்தது. இப்படிப்பட்ட சூழலில் அந்த கப்பலில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மேலும் மற்றவருக்கு அந்த நம்பகத்தன்மை இருக்கணும். இப்படிப்பட்ட இந்த பிரயாணத்தில் அந்த அட்லாண்டிக் கடலில் அவங்க முதல் பாதி பகுதியை பெரிய அளவு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடந்துட்டாங்க. ஆனால் அதற்கு பிறகு அந்த பருவநிலை முற்றிலும் மாறியது. புயல்களும் கடல் கொந்தளிப்பும் மிக அதிகமாக இருந்தது. இந்த கடுமையான புயலில் சாமுவேல் ஃபுல்லர் என்கிற ஒரு பயணி இறந்துட்டார். இவரை கடல்லையே அடக்கம் பண்ணிட்டாங்க. இதற்கு அடுத்து வந்த புயல் இன்னும் மிக மோசமானதாக இருந்தது. அதனால் கப்பலுடைய பாய்மரங்கள் மிக மோசமாக பாதிக்கப்படலான்னு சொல்லி பாய்மரத்தை எல்லாமே சுருட்டி வச்சுட்டாங்க. இப்படி பாய்மரம் இல்லாமல் அலைகளை அடித்து கொண்டு போகிற திசையில் அந்த கப்பல் போயிட்டு இருந்தது. பெரிய அலைகள் கப்பலுடைய மேற்புறம் மட்டுமல்ல, அதோடைய அடுத்த தளத்துக்குள்ளேயும் கடல் தண்ணியை கொண்டு வந்துட்டு, அதனால் கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரயாணிகள், அவங்களுடைய உடைமைகள் எல்லாமே கடல் நீரால் நனைஞ்சிட்டு. கப்பல் மிக மோசமாக அலைகளால் தூக்கி அடிக்கப்படும். இதெல்லாம் தாங்க முடியாமல் ஒரு பயணி மேல் தளத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி மேல் தளத்துக்கு வந்துட்டார். ஜான் ஹவுலண்ட் என்கிற இந்த பயணி ஒரு பெரிய ஆளை கடலுக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டு, கடலுக்குள்ளே 12 அடி ஆழம் வரைக்கும் அவர் போயிட்டார். ஆனாலும் அவரை காப்பாற்றுவதற்காக மாலுமிகள் முயற்சி எடுத்து கயிறுகளெல்லாம் போட்டாங்க. எப்படியும் அந்த கயிறை பிடிச்சிட்டார். அதனால் மாலுமிகள் எல்லாம் அவரை தூக்கி காப்பாற்றி விட்டார்கள். அதனால் இப்போ பயணிகள் மேலேயும் வர முடியாது. அந்த இருண்ட அந்த கீழ் தளத்தில் நெருக்கிக்கிட்டு அங்கே தான் எல்லோரும் இருக்க வேண்டியது இருந்தது. மிக பிரம்மாண்டமான அலைகள் இந்த கப்பலை பந்தாடி கொண்டு இருந்தது. இந்த கப்பலை மிக மோசமாக அந்த அலைகள் தாக்குனதுனால இந்த கப்பலுடைய மெயின் பீமையை, அந்த பெரிய மரத்தையே இந்த அலைகள் உடைச்சிட்டு, அந்த பெரிய மரம் அந்த மெயின் பீமே உடஞ்சிட்டதுனால இந்த கப்பலே மொத்தமாக உடஞ்சி 2 துண்டாக உடையக்கூடிய ஆபத்து இருந்தது. அப்போ தொடர்ந்து இந்த அலைகள் தாக்கிக்கிட்டே இருந்துச்சுன்னா கப்பலில் தொடர்ந்து பிரயாணம் பண்ணி அமெரிக்காவுக்கு போக முடியாது. திருப்பிட்டு இங்கிலாந்துக்கு தான் போகணும். அப்படிப்பட்ட சூழலில் அங்கே இருந்த ஒரு மரத்தச்சர், அவர் அந்த அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கே குடியேற்றங்களை உருவாக்குவதற்கு, அங்கே மர வேலைகள் செய்கிறதுக்கு ஒரு ஜாக் ஸ்க்ரூ கருவி வைத்திருந்தார். அந்த கருவியை பயன்படுத்தி இந்த மர சட்டத்தை ஓரளவு முட்டு கொடுத்து அது உடைந்து போகாதபடி, கப்பல் 2ஆக பிளக்காதபடி அவங்க தடுத்துட்டாங்க. அதனால் தொடர்ந்து இந்த கப்பலில் பிரயாணம் பண்ண முடியும் என்கிற ஒரு நிலைக்கு அந்த கப்பல் வருது. இந்த கப்பலில் ஏராளமான உணவுப் பொருட்கள், அவங்களுக்கு தேவையான பல பொருட்கள் எல்லாமே வைத்திருந்தாங்க. இது அவங்க கப்பலில் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, அவங்க அமெரிக்காவுக்கு போய் அங்கே குடியேற்றங்களை உருவாக்கும் போது அதுக்கு தேவையான கருவிகள், அங்கே அவங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுமோ எல்லாம் கொண்டு போயிருந்தாங்க. அதோடு சேர்த்து சில மிருகங்களையும் கொண்டு போயிருந்தாங்க. இங்கே அவங்க வளர்க்குற நாய்களை கொண்டு போயிருந்தாங்க. ஏன்னா அங்கே காடுகளில் வேட்டையாடுறதுக்கோ இல்லை பாதுகாப்புக்கோ அவங்களுக்கு நாய்கள் தேவைப்படும். அதனால் நாய்கள், ஆடுகள், பன்றிகள், கோழிகள்லாம் வைத்திருந்தாங்க. இது தவிர அந்த கப்பல்களில் 2 படகுகள் இருந்தது. ஒன்று பெரிய படகு, இது அந்த பாய்மரத்தின் மூலமாக செயல்படக்கூடியது. இன்னொன்று துடுப்பு போட்டு இயக்கக்கூடிய சின்ன படகு. ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் அங்கே கடற்கரையை நெருங்கும்போது இந்த சின்ன படகுல தான் இறங்கி அவங்க உள்ளே போக முடியும். இது தவிர பாதுகாப்புக்கான ஆயுதங்கள், துப்பாக்கிகள் வைத்திருந்தாங்க. கப்பலில் 2 சிறிய பீரங்கிகளும் இருந்தது. இதெல்லாமே ஒரு பாதுகாப்பிற்கு இங்கிலாந்து கப்பலுக்கு எதிராக வரக்கூடிய மற்ற கப்பல்கள், கடற்கொள்ளைக்காரர்களுடைய கப்பலாக இருக்கலாம், அல்லது ஸ்பானிஷ் கப்பல் அல்லது ஃப்ரான்ஸுடைய கப்பல், இவர்கள் தாக்குனா திருப்பி தாக்குறதுக்கு, அல்லது அங்கே பழங்குடிகள் தாக்குதல் நடத்தலாம். ஸோ இந்த பாதுகாப்புக்காக இந்த ஆயுதங்களை அவங்க வைத்திருந்தாங்க. இதில் பெரும்பான்மையானவர்கள் பியூரிட்டன்ஸ் அல்லது செப்பரேட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலாந்து சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை சேராமல் அதில் இருந்து வெளியே வந்தவங்க, இவங்கள பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது பியூரிட்டன் சபையை சேர்ந்தவங்க, அல்லது ப்ரௌனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த ராபர்ட் ப்ரௌனை பின்பற்றியவர்கள். இந்த பயணிகள் தான் பில்கிரிம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
இது தவிர மற்ற இன்னும் சில தொழில்கள் செய்யக்கூடியவர்களும் நாங்களும் வர்றோம்னு சொல்லி இவங்களோட வந்து சேர்ந்து கொண்டார்கள். அப்படி ஒரு 25-30 பேர் இருக்கிறாங்க. இவர்களை இந்த பில்கிரிம்ஸ் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த மிக கடுமையான பிரயாணம் தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது. 1 மாதம் 2 மாதம் ஆச்சு. 2 மாதத்திற்கும் மேலே 66 நாட்களுக்கு பிறகு அமெரிக்கா கண்டத்தின் நிலப்பகுதியை பார்க்குறாங்க. 19ஆம் தேதி நவம்பர் மாதம் இவங்க அமெரிக்காவுடைய அந்த நிலப்பகுதியை பார்க்குறாங்க. இங்கிலாந்தில் இருந்து அட்லாண்டிக் மகாசமுத்திரத்தை கடந்து அமெரிக்கா கண்டத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. பாதுகாப்பாக அவங்கள கொண்டு வந்து கடவுள் சேர்த்துட்டாருன்னு சொல்லி அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக தேவனுக்கு நன்றி சொன்னாங்க. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. இப்போ இருக்கக்கூடிய கடல் பிரயாணங்களோட இதை ஒப்பிடவே முடியாது. ஏன்னா அன்றைக்கு உலகம் உருண்டையானது என்கிற அறிவே அப்போ தான் வந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்டத்துக்கு இந்த மகாசமுத்திரத்தை கடந்து போகிறதுங்கிறது எக்ஸ்ப்ளோரர்ஸ், அட்வென்ச்சர் செய்யக்கூடியவர்கள் மட்டும்தான் செய்யக்கூடிய விஷயமா இருந்தது. அப்போது இந்த பில்கிரிம்ஸ் என்கிற இந்த சாதாரண மக்கள் அங்கே போய் சேர்ந்தது எப்படிப்பட்ட ஒரு சாதனை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, இன்றைய காலகட்டத்தில் ஒப்பிட்டு பார்க்கணுன்னா, இன்றைக்கி சந்திரனுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் மனிதர்களை அனுப்புறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க இல்லையா, அதுபோல். ஆனால் இன்றைக்கு பெரிய வல்லரசு தேசம் நாசா போன்ற பெரிய அமைப்பை வைத்து பயிற்சி பெற்ற விண்வெளி வீரர்களை வைத்து இந்த காரியங்களை அவங்க செய்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் சந்திரனுக்கு போகிறது அப்படிங்கிறது ஆபத்து நிறைந்த ஒரு பயணம். அப்படி இருக்கும்போது அந்த பயணத்தை சாதாரண மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ராக்கெட்டை ஏற்பாடு பண்ணி அவர்கள் இந்த பிரயாணத்தை மேற்கொண்டால் அது எவ்வளவு கடினமானதாக இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு பயணம் தான் 1620 இந்த பில்கிரிம் செய்த பயணமும். இப்படிப்பட்ட ஆபத்தான பிரயாணத்தை இவங்க மேற்கொள்வதற்கான அந்த நம்பிக்கை துணிச்செல்லாம் அவங்களுக்கு வர்றதுக்கு காரணம் ஐரோப்பாவில் மத சுதந்திரம் இல்லாமல் அவங்க துன்புறுத்தப்பட்டதும், மத சுதந்திரத்தோடு இந்த புதிய கண்டத்தில் போய் வாழ முடியும் அப்படின்னு அதற்காக அவங்க எடுத்த கடின முயற்சியை கடவுள் ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற அவங்களுடைய நம்பிக்கை. ஜான் ராபின்சன், ஜான் கார்வர் போன்றவர்களெல்லாம் அமெரிக்காவை ஒரு புதிய ப்ராமிஸ்டு லேண்டாக பார்த்தாங்க. இப்படி இந்த கடுமையான பிரயாணத்தை மேற்கொண்டு இங்கே வந்துட்டாங்க. இந்த வழியில் ஒரு பிரயாணி தான் இறந்திருக்கிறாரு. பிரயாணத்தில் கப்பல்லையே ஒரு குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தைக்கு ஓசியானஸ் ஹாப்கின்ஸ் என்று பெயரிட்டார்கள். இந்த கடுமையான புயல்கள் இதெல்லாம் கடந்து வரும்போது அவங்க கொஞ்சம் பாதை மாறி போயிருந்தாங்க. அதனால் விர்ஜீனியா பகுதிக்கு போகிறதுக்கு பதிலாக இன்றைய மாசச்சூசெட்ஸ் பகுதிக்கு வந்து சேர்ந்துருந்தாங்க. ஆனால் இங்கிலாந்தில் இருந்து இந்த கப்பல்கள் கிளம்பும் போது அங்கே இங்கிலாந்தில் இவங்க போகிறதுக்கான அனுமதி கொடுத்த இடம்ங்கிறது விர்ஜீனியா என்கிற பகுதி. இதுதான் இங்கிலாந்துடைய பகுதியாக கருதப்பட்டது. ஏன்னா இங்கே தான் இங்கிலாந்து எக்ஸ்ப்ளோரர்ஸ் வந்துட்டு போயிருந்தாங்க. ஜேம்ஸ் டவுன் என்கிற குடியேற்றங்கள்லாம் ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் நடந்தது. இதற்கு மேலே வடக்கு பகுதி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு அங்கே குடியேற முயற்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க. தெற்கு பகுதியில் ஸ்பானிஷ் அவர்களுடைய ஆதிக்கம் இருந்தது. ஆனால் இப்போ இவர்கள் வந்து சேரும்போது அவங்க போக வேண்டிய இடத்துல இருந்து மிகவும் தள்ளி வடக்கு பக்கமாக கேப்காட் என்கிற இடத்துக்கு இவங்க வந்திருக்கிறாங்க. இது இங்கிலாந்து அவங்களுக்கு அனுமதி கொடுத்த இடத்துக்கும் ரொம்ப தள்ளி இந்த இடம் இருக்குது. இது இங்கிலாந்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள பகுதி கிடையாது. அதனால் எங்களுடைய விருப்பப்படி நடந்துக்கலாம், அந்த சட்டம் எங்களை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த கப்பலில் இருக்கக்கூடிய மற்றவர்கள், இந்த பில்கிரிம்ஸ் தவிர மற்றவர்கள் இருக்காங்களே, அவங்க எங்கள் விருப்பப்படி நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. அப்படி ஒழுங்கற்று இருந்தாங்கன்னா அது இந்த குடியிருப்புகளுக்கு பாதிப்பை உண்டு பண்ணிடும். அதனால் கப்பலை விட்டு இறங்கும் முன்பே இதை ஒழுங்குபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பில்கிரிம்ஸ் தலைவர்களாக இருந்த எட்வர்ட் வில்சன், வில்லியம் பிராட்ஃபோர்டு இவர்களெல்லாம் அங்கே ஒரு சட்ட வரைவை, ஒரு ஒப்பந்தத்தை தயார் செய்தார்கள். இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு ஒத்துக்கொண்டு அவங்க எல்லாரும் அதில் கையெழுத்திடணும். பிறகு அதன்படி தான் அங்கே குடியிருப்புகளை ஏற்படுத்திய பிறகு இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் அங்கே செயல்பட வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இங்கிலாந்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே, இங்கிலாந்துடைய சட்டத்துக்குள்ளே கட்டுப்பட்ட இடத்துக்கு இவங்க போகணும் அப்படின்னா அது இன்னும் அதிக தூரம் போகணும். இவங்க இப்போ கரையை நெருங்கிட்டாங்க. ஆனால் கரை ஓரமாக நிறைய சின்ன சின்ன தீவுகள், மணல் திட்டுகள்லாம் இருக்குது, பாறைகள் இருக்குது. அப்போ இப்படி ஓரமாக போகும்போது அந்த கப்பல் பாதிக்கப்படலாம். ஏற்கனவே கப்பல் மோசமான நிலையில் தான் இருக்குது. அதனால் அவ்வளவு தூரம் இந்த கப்பலில் திரும்ப போக முடியாது. அதனால் இங்கே குடியிருப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இப்போது அவங்க அந்த கப்பலை விட்டு இறங்கி அங்கே எங்கே குடியேற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு அதற்கு தகுதியான இடத்தை பார்க்கணும். இந்த கேப்காட் பகுதி வந்து நடுவில் இயற்கை துறைமுகம் இருக்குது. அதை சுற்றி ஒரு யூ மாதிரி அந்த நிலப்பகுதி வளைந்து இருக்குது. இந்த சிறிய பகுதி, அப்புறம் அதை தொடர்ந்து அவங்க மெயின்லேண்டில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதி, இங்கே வரைக்கும் போய் அவங்க தேடணும். அங்கே குடியிருப்புகளை ஏற்படுத்தணும்னா அங்கே குடிக்க தண்ணி வேணுங்கிறனால குடிதண்ணீர் இருக்கக்கூடிய சிறு ஓடைகள், ஆறுகள் ஓடக்கூடிய பகுதியாக இருக்கணும். அதற்கு பக்கத்தில் சமதளமான பகுதிகள் இருக்கணும். நிறைய மரங்கள் வேணும் வீடு கட்டுறதுக்கு. ஆனால் அமெரிக்கா முழுவதுமே நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய காடுகளாக தான் இருந்தது.
ஆனால் அதே நேரத்தில் அது பூர்வ குடிகள் வசிக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடாது. ஆனால் அவங்க கப்பலை விட்டு இறங்கி அங்கே குடியேற்றங்களை ஏற்படுத்துவதற்கு முன்பாகவே அந்த கப்பல்லையே ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி எல்லோரும் அதில் கையெழுத்திடணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்குறாங்க. ஏன்னா அந்த பில்கிரிம்ஸ் எல்லாமே ஒழுக்கமாக இருக்கணும், சட்டத்திட்டத்தின்படி நடக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள். அதனால் அப்படிப்பட்டதாக அந்த குடியிருப்புகள் இருக்கணும், மத சுதந்திரத்துக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, ஒழுக்கமற்ற சட்டத்துக்கு உட்பட்டு நடக்காமல் நாளைக்கு அந்த காலனியில் பிரச்சனைகள் வந்துடக்கூடாது என்பதற்காக தான் இந்த ஒப்பந்த வரைவை தயார் செய்தார்கள். இதைத்தான் மேஃப்ளவர் காம்பேக்ட் என்று சொல்கிறார்கள். இப்படி இந்த குடியிருப்பு ஏற்படுத்தப்படுவதற்கு முன்பாகவே மேஃப்ளவர் கப்பல்லையே வைத்து ஏற்படுத்தப்பட்ட இந்த ஒப்பந்தம் தான் பிற்காலத்தில் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடாக, ஒரு குடியரசாக உருவாவதற்கான ஒரு அடித்தளமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு பிறகு தான் அவங்க கப்பலை விட்டு நிலத்தில் இறங்கி அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க, எங்கே அங்கே குடியிருப்புகளை உருவாக்க முடியும் இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தார்கள். அப்போ அங்கே இருக்கக்கூடிய பூர்வ குடிகள், அவர்கள்ட்டேருந்து வரக்கூடிய எதிர்ப்புகள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி அவங்க சமாளித்தார்கள், இதை நம்ம அடுத்த பகுதிகளில் பார்க்கலாம்.